ஸோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைட் டு ரைடு. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கழுதைக்கெட்டா குட்டிச்சவர் நம்ம கொல்லி ஹில்ஸ் தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் இயர்லி ஒன்ஸ் நான் இந்த ட்ரிப்பு வந்துடுவேன். பட் லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸாக என்னால் போக முடியல. நமக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த கொல்லி ஹில்ஸில் வந்து ஸ்டே பண்ணுறது வழக்கங்க. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்னிங் கிளம்பிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். பட் ஸ்டே பண்ணுறது அந்தளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம். பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், பிஃபோர் டே நம்ம ஈவினிங் கிளம்புற மாதிரி போயிட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எல்லா ஃபால்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திருச்செங்கோடு தாண்டி போயிட்டுருக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாமக்கல் ரீச் பண்ணிடுவோம். ஆஹா, மழை பெஞ்சிருச்சு. ரைட்டு, நாங்கள் எப்போல்லாம் ரைடு பிளான் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஒரு மழை வந்துடுதுங்க. என்னதாங்க நாங்களும் பண்ணுறது? சோதிக்காதீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைட் டு ரைட். நான் தான் உங்கள் ரைடர் கௌரி. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொல்லி ஹில்ஸில் தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க வராங்க. நம்மளோட ப்ளூலி அண்டு இன்னொன்று CT100ங்க. இந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம இந்த நைட் ரைடில் நம்ம கிளம்ப போகிறோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம், கரெக்டாக கொல்லி ஹில்ஸோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கொல்லி ஹில்ஸில் ஒரு 4 டைம்ஸ் வந்திருக்கேன். மார்னிங் வந்துட்டு அப்புறம் நைட் நம்ம கிளம்பிடுவோம். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்னொன்று வெறும் பைக்கோட லைட்டை வச்சுமே நம்ம ஏற போகிறோம். நாங்கள் வர வழியிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை அதிகமாக இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு 3 டேஸு. நம்ம அதையும் மீறி இந்த இடத்துல ஃபன் பண்ணலான்னு வந்திருக்கோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 2 பசங்க வந்திருக்காங்க. கௌரி சங்கர், இன்னொருத்தர் வந்து சசி. போன நான் கொல்லி ஹில்ஸில் லாக் கூட வந்திருந்தா அதே சசியும் நானும் வந்திருந்தோம். இப்போ வந்து நம்ம கௌரி சங்கர் மட்டும் வந்திருக்காரு. அதுவும் நம்ம CT100 வச்சுக்கிட்டு நம்ம மேலே ஏற போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் பண்ணலாம் வாங்க. கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா 7:40 ஆகுதுங்க. கரெக்டாக இப்போ நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். நைட் ரைடு வேறு மாதிரி இருக்க போகுது இந்த டைமு. ஏன்னா நாங்கள் வர வழியிலேயே அந்த மலையை பார்த்தோம். அந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்தது. இன்னொன்று மழையும் பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க மேலே. இப்போ தான் நம்ம இன்னும் ஃபஸ்ட்டே ஏர்பின்டே வரல. பட் ஆனால் கிளைமேட் ரொம்பவே குளிருதுங்க. இன்னும் நம்ம மேலே போக போக ரொம்பவே குளிர்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. கொல்லி ஹில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து இப்போ தான் போகணும், இவ்வளோ தான் டைம் லிமிட், அந்த மாதிரி எந்த இது ரூல்ஸுமே கிடையாது. எப்போ வேணால் நம்ம ஏறலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்லது தான். பட் ப்ராப்பராக வந்தோம்னா ஓகே, கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு போகணும். கொல்லி ஹில்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க, இல்லை வராதவங்களாக இருந்தாலும் சரி, நைட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பட் கொஞ்சம் சேஃப்டி கம்மி தான். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஹெல்மெட்டு இதெல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டு நல்ல ஒரு பைக் கூட வாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். பகலில் இந்த ரோட்டில் ஓட்டுறதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் நைட் டைம் நல்ல பைக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரைட் போகலாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொல்லிமலையில் பாதி தூரத்தில் வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30வது ஏர்பின்ல இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் சிட்டி டோட்டலாகவே தெரியுங்க. எங்களுக்கு இந்த நைட் ரைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக தூரலாகவும் இருக்குது, பனியும் மிஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. கௌரி, எப்படி இருக்கு கௌரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறா? நல்லா இருக்குடாடி. சரி, இந்த வண்டிலையும் ஏற்ற முடியுமான்னு நினச்சோம். CT100 ஏறுது. யாராக இருந்தாலும் சரி, லைக் கொடு. நீங்கள் இந்த பைக்கு அந்த பைக்கு தான் கொல்லி ஹில்ஸில் ஏறணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த பைக்குனாலும் கொண்டு வாங்க, என்ஜாய் பண்ணலாம். சூப்பராகவே வைக்கிறது. TVS 50 கூட கொண்டு வாங்க, தாராளமாக மேலே போங்க. இவன் ஓட்டிகிட்டு வருவான், பெடல் போட்டு மேலே வந்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவரு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன், சிட்டி உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. பட் எங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் கொல்லி ஹில்ஸ் வந்து மார்னிங் டைம் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிடுவோம். பட் இந்த டைம் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே அனிமல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் யாராக இருந்தாலும் ரைட் பண்ணலாம். ஸோ நாங்கள் மேலே போயிட்டு இன்னும் நாங்கள் ஃபுல்லாக வீடியோ கொடுக்குறோம் பாருங்கள். பாருங்க, இதுதான் சொர்க்கத்துல நேர புகை. சீரியஸாக சொன்னால் இந்த மான்சூனுக்கு கொல்லிமலைக்கு வாங்க, செம்மையாக வைப் பண்ணுங்க. வாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டியே எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா, லைட் அடித்தா மட்டும்தான்டா தெரியுது. ஆனால் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம், தெரியுதா? பா செம்மையாக இருக்குல்ல கௌரி, ஊருக்குள்ளே வந்துட்டோம் கௌரி. ஓப்பா இப்போ லைட் எரியறப்போ இப்போ தான்டா தெரியுது. ஏன் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் ரூம் எடுத்துக்கலாம்ல? கைஸ் ஃபைனலாக நம்ம கொல்லி ஹில்ஸ் மேலே வந்துட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம ரூம் ஒன்று புக் பண்ணிவிட்டு மார்னிங் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் தான் நம்மளோட ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொல்லி ஹில்ஸில் மார்னிங் டைம் இருக்கும். டைம் பார்த்திங்க அப்படின்னா 7:20 ஆகுதுங்க. கிளைமேட் நினச்சி பார்க்கறத விட அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று இங்கே நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்த ரைட் ஃபுல்லாமே ரொம்பவே சூப்பர். ஏன்னா நாங்கள் 5th ஏர்பினில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் அந்த மாதிரி இருந்தது. ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாமக்கலோட சிட்டியை டோட்டல் வியூ நாங்கள் அப்படியே பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் தாங்க நம்ம போகிறோம், ஆகாயகங்கை ஃபால்ஸ். பசங்க என்ன யாரும் எந்திரிக்கல, நான் மட்டும் எந்திரிச்சிருக்கேன். ஸோ ஒரு கிளைமேட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு பின்னாடி கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிளைமேட் இருக்குன்னு. அதே மாதிரி நாங்கள் இங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மேடுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், பார்க்கவி ரெசார்ட். இந்த ரூமோட லிங்க் அண்ட் கான்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொல்லி ஹில்ஸ் வர மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த ரூம் நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 3000க்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்பவே ஒர்த்து தான். ஏன்னா ரெசார்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்குங்க. கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. செம்மோடு வழியாக போகிறதாண்ணா? ஓகேண்ணே. ஹாய். மணி பார்த்தீங்க அப்படின்னா 8:42 ஆகுதுங்க. பட் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி இந்த பிளேஸுக்கு எல்லாம் வந்திருக்கேன். 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தனால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. பரவாயில்லையே, ஸ்கூல் இதெல்லாம் இருக்குது. போடா போடா. பாப்பா ஃபால்ஸ்க்கு எந்த பக்கம் போகிறது? பெரிய ஃபால்ஸுக்கு? ஓகே, லெஃப்ட் சைட் இல்லையா? சரி ஓகேம்மா, போகலாம். மங்களேஸ்வரர் கோயில். டே எப்பட்றா லெஃப்டா ரைட்டான்னு தெரியலடா, அந்த பொண்ணு வேறு கரெக்டாக சொல்லவே இல்லையாடா. லெஃப்ட்டு தானே? சரி வா போகலாம். ஓகேண்ணா, 200 சேஞ்ச் இருக்குங்களாண்ணே? ஐயோ டேய் பாடுறா. அடையா எவன்ட்டுமே இல்லையா? 10 ரூபா கூட இல்லையா? நீங்களே எதுக்குடா வரீங்க? கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஃபால்ஸ் கிட்டவே வந்துட்டாங்க, என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம டக்குன்னு நிறுத்திட்டு நம்ம வைப் பண்ண கிளம்பிடலாங்க. ஏன்னா ரொம்பவே டைம் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. 9:20 ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா. அப்படியே ஒரு வழியாக நம்ம ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோங்க.
இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கும். இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். டிக்கெட் எடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்கு. குர்றா அது இங்கே வீடா, போய் இருறா, இங்கே இருறா, படுத்துறானே என்ன தாங்க முடியலையே. வெறும் துணி தானே இருக்கு. இந்தாங்க வேணா, இந்தாங்க இல்லைப்பா, ஓ கௌரி, உன்னை பார்த்ததுமே கேட்குறாங்கடா, ட்ரிங்க்ஸுக்கு இது கொண்டாந்துருக்கியா? ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கீழே இறங்கிட்டு இருக்கேங்க. நம்ம போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த தடவை வந்து கூட்டம் நார்மலாக தான் இருக்குங்க, ரொம்பவே கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்குது. சீசன் டைம் வந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும் கூட்டம். நம்மளால் ஏறவே முடியாது, பக்கத்துலேயே நடந்து போவாங்க. பட் இந்த டைம் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாக வரும் கொல்லி ஹில்ஸுக்கு. ஸோ நல்லா இருக்குது இந்த கிளைமேட். இதெல்லாமே அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், யாராலேயும் தடுக்க முடியாது. கையில் பார்த்தீங்களா இப்போயே சவுண்டு பாரு. கீழே போயிட்டு இன்னும் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏன்னா இந்த எட்டு செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஏன்னா கூட வந்து நம்ம கௌரி வரான், அதுதான் இங்கே ஹைலைட்டு. கைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இறக்கும் போதுன்னு பாருங்களேன், ரொம்ப செங்குத்தாகவே இருக்குங்க. கௌரி பார்த்துவா. காலிப்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏத்தத்திலே இறக்கத்திலே கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போறானே? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாங்க, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. கைஸ், நான் ஃபைனலாக கீழே இறங்கி வந்துட்டேங்க. நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் மட்டும்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகுனா அழகு, அவ்வளோ அழகுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபால்ஸ்க்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சாரல்லையே நாங்கள் ரொம்பவே நனைஞ்சிட்டோங்க. நாங்கள் கொண்டு வந்த ஃபோனு பேகு எல்லாமே டோட்டலாக நனைஞ்சி ஃபுல் ஹாப்பினஸாகவே மாறிட்டோங்க. ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இப்போ ஃபால்ஸில் குளிச்சுட்டு இப்போ நம்ம ரிட்டன் மேலே ஏற போகிறோம், மலை ஏற போகிறோம். ரொம்பவே என்ஜாயாக இருந்தது. இந்த எட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கொல்லி ஹில்ஸை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்த்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொன்று க்ரௌடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம முன்னாடி ஐயோ கைஸ், நினச்சதை விடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இந்த மாதிரி நீங்கள் பூட்ஸ் மட்டும் கீழே கொண்டாடாதீங்க தயவு செஞ்சு. கொண்டாந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா இவனுக்குலாம் பாரு சேஃப்டியாக வந்துடுறானுங்க, எதையும் கொண்டாடாமல். எனக்கு மட்டும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்களா ஈஸியாக வந்துடுறானுங்க. சரி, ஹெல்மெட்டு ஒரு ஃபோன் மட்டும் கொண்டாடுறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு தான் இவ்வளோ பூட்ஸு வெயிட்டு. கைஸ், இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். பேக் மாட்டிட்டனால ஏறவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த கொஞ்சம் தூரம் மட்டும் தாண்டிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் சிக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கிறோண்டாங்க. அப்பா எவ்வளோ இறக்க இறங்குது பாருங்க. ஃபைனலாக நம்ம இந்த மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சுடா. இந்த ஏரி போகிறப்ப கை போட்டு ஒரு வழியாக நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸ் கீழே போயிட்டு மேலே வந்துட்டேங்க. கைஸ், நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்க்குறப்ப நியர்பை எட்டுக்கை அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். பட் கொல்லி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் ஓட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் கேப் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், டைமும் எடுக்கும்.
அங்கே போய் கீழே போய் விட்டுக்கலாம்டா. பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட இதை கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 1 ஹவரே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனசார என்ன வந்து வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது வந்து இந்த கோயிலோட ஐதீகம். நாங்கள் ஃபஸ்ட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நார்மலாக தான் இருந்து இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு இங்கே சொல்கிறாங்க. அங்கே வந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை அதிகமாகவே வந்துருச்சுங்க. ஸோ கொஞ்ச நேரம் இங்கேயே நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். சரியான மலராடி. அப்படிங்க சூப்பராக இருக்குடா இங்கே வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்குல்ல. ஃபால்ஸ் கொட்டுறது. குளிக்கிறீங்களா நீங்கள் யாராவது? ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். என்னாலாம் குளிக்க முடியாதா, குளிருது. சூப்பராக இருக்குல்ல. கைஸ் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குங்க மாசிலா ஃபால்ஸில். எல்லாருமே இந்த ஃபால்ஸ்க்கு வந்து ஈஸியாக வர முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு வந்து இறங்கி ஏறத்துக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசிலா ஃபால்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கைஸ் ஃபைனலாக நம்ம கடைசியான வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்குங்க. அது என்னன்னா நம்ம அருவி. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாறையிலே உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும் மேலேருந்து கீழே வரைக்கும். இது கிட்ஸ் ஆகட்டும் உமன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. பிளேஸ் ஒர்த்தரா. ஃபைனலாக நம்ம ட்ரிப்போட 4வது ஸ்பாட்டுக்கு வரப்போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவி ஃபால்ஸுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸு, அப்புறமேட்டு எட்டுக்கையம்மன் கோவில், அதுக்கப்புறம் என்ன பிளேஸ் போனோம், மாசிலா ஃபால்ஸு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அருவிக்கு வந்துட்டுருக்கோங்க. நாங்கள் பார்த்த 3 பிளேஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இங்கே மாசிலா ஃபால்ஸில் மட்டும் எங்களால் குளிக்க முடியல. ஏன்னா ஓவராக குளிர் இருந்து மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம அருவியில் குளிக்க போகிறோம். ஸோ ஃபுல் வைப்பு தான். நம்ம அருவி ஃபால்ஸ்க்குள்ளே உள்ளே போய் ஃபன் பண்ண போகிறோம். வாங்க. சசி வா போலாம். கவர் பண்ணாரு. ஏய் இருடா இருடா இருடா. இப்போ நல்லா தான் கேவலமா இருக்கேனா வந்து. ஸோ கைஸ்
ஃபைனலாக நம்ம கொல்லி ஹில்ஸ் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 6:10 ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட்டாக நம்மருவி ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெயின்லேயும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டான்ஸு ஃபன்னு இது ஆக்டிவிட்டிஸ் செம்மையாக இருந்தது. ஸோ நம்ம டைம் முடிஞ்சது இன்றைக்கி ஒன் டே அதுக்கப்புறம் 1 நைட்டா. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு நான் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எங்கே லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள். அதுக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் லடாக்கு அந்த மாதிரி சுவிட்சர்லேருந்து அப்படின்னு மட்டும் போடாதீங்க. இன்னொன்று நம்ம அடுத்த ட்ராவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட பெரிய ஒரு ரைடாக தான் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய ரைடில் வந்து இது கொஞ்சம் ரொம்ப லாங் ரைடாகவே இருக்கும். அது நான் என்னங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு லாகில் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதோ இந்த மாதிரி ரைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைடில் நாம் ஒன்றாவே சேர்ந்து போகலாம். ஸோ லவ் யூ கேஸ். பாய் பாய் கொல்லி ஹில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இயரில் மீட் பண்ணுவோம். போகலாம்.